இப்போ ரீசெண்டா ஹே பேபிங்கிற மூவி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. படம் ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்களாங்க. அந்த படத்தோட ரியல் கேரக்டர்ஸ் கிட்ட பேசும்பொழுது அந்த இன்சிடென்ட்டை பத்தி பகிர்ந்துக்கிறாங்க. வாங்க இந்த வீடியோல அதை நம்ம பார்ப்போம். நான் தான் பேபி அம்மாவோட பெரிய பொண்ணு. என் பேர் லக்ஷ்மி. நான் வந்து பேபி அம்மாவோட பெரிய பையன். நான் ஷர்மிளா என்கிற குட்டி நான் போய் பேசுகிறேன். நான் தான் பேபி அம்மாவோட சின்ன பையன், பேர் செல்வம். ஆனால் நிஜமாலே கஷ்டப்படுறது அண்ணனும் தம்பி தான். அது யார் தெரியுதா? நான் தான் பேபி. நல்லா இருந்தவங்க திடீர்னு ஆகிட்டாங்க இந்த மாதிரி. அப்போது பொறுமையாக பார்த்து 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 ஒரு கட்டத்தில் வெறுத்து போய்ட்டு அம்மாவை நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தது எல்லாமே உண்மை. அந்த பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒரு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுவும் நடந்ததெல்லாம் உண்மை. எங்கள் அம்மாவை நீ கூட்டு போகக்கூடாதுன்னு எங்ககிட்ட சண்டை போட்டாங்க இருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்கலாம். தீபாவளி தான் அதே போல் தான் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது பார்த்தா அவங்க வெளியே போயிட்டாங்க. இதே போல் தான் நாங்கள் ஓடி போனோம். இதே போல் தான் தம்பி வந்து ஆட்டோ நிறுத்திட்டு ஷேர் ஆட்டோ நிறுத்திட்டு ஓடி வந்த சீனு, அது கீழே தடுக்கி விழுற சீனு எல்லாமே அப்படியே ஒரிஜினல். ஊர்வசி மேடம் சொல்லவே தேவையில்லை. அவங்க எப்படி எங்கள் அம்மாவே நேரில் பார்த்த மாதிரி இருக்குது. நான் என் தம்பி 2 பேர் தான் போய் கூட்டின்னு வந்தோம். நிறைய பேர் உதவி பண்ணாங்க. ஜெயமூர்த்தி சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஜெயமூர்த்தி சார் வந்து அவர் ஒரு கடவுள் சமானம். அது சொல்லணுன்னா வந்து எங்கள் தான் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேயாவது ஒருத்தர் போயிருப்பாங்களே, அது மாதிரி ஜெயமூர்த்தி வந்து அங்கே இருந்தார். எங்களுக்கு அங்கே போய் நாங்கள் இருந்தது மொத்தமே அவர் தான் பார்த்தார். செலவு எல்லாம் இடம் தங்கிறதுக்கு எல்லாமே அவர் தான் பார்த்து எங்களை நல்லபடியாக வழி அனுப்பிச்சி வச்சார். ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு ஒரு வாட்டி கண்டுபிடிக்கும் போது இருந்த சந்தோஷம், அதான் வந்து காணாமல் போயிட்டு ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் ஹோமில் பார்த்தது. நிறைய கஷ்டப்பட்டு ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா தான் அங்கேருந்து கூட்டின்னு வந்தோம். ஒன்று எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கும் போது அழுதுது. அதுக்கு அடுத்தது இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எங்கள் அம்மாவை நானே அடித்தேன். அந்த மாதிரி ஒரு சீனு, அதுவும் எனக்கு அழுகையாக தான் வந்தது. ஏன்னா ஒரு தாயை போட்டு அடிச்சிட்டோமேன்ட்டு நைட்டெல்லாம் உட்காந்து யோசித்தோம். இந்த படம் வந்து நான் பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் கழித்து எங்கள் அம்மா போய் திரும்பவும் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுல்ல. எங்கள் அம்மா வந்து ஊர்வசி மேடம் மூலிமா வந்து பார்க்குறோம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து அம்மாவை பார்த்துக்குங்க. அம்மா எப்படி பார்த்துட்டோன்னா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அம்மா தான், விடவே கூடாது. அந்த ஃப்ரைடேலேருந்து அழுவாத நாளே இல்லை. எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறன்றது நல்லாவே தெரியுது. எல்லா பசங்களும் சொல்கிறது அம்மா அம்மா அப்பாவை கடைசி வேலை நல்லபடியாக பார்த்துக்கணும். கை விட்டு போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அம்மா அப்பாவை விட்டு கொடுக்காம இருக்கும். இந்த படம் எவ்வளோ நாள் நினச்சிருக்குமோ எல்லார் மனசுலையும் வாழ்ந்துன்னு தான் இருப்பாங்க.